இதுதான் திருமணத்தடை நீக்குவதற்கான விசேஷமான பரிகாரம். உங்களுக்கு எத்தனை வயசோ, இதுக்கு பேர் கொங்கணர் எடுத்து வச்சிருக்கிற மிக அற்புதமான பரிகாரத்துக்கு பேர் ஜென்ம தீபம்னு பேர். நம்ம இந்த 3 தலைமுறை சொல்லி தான் சிரார்த்தம் திதியெல்லாம் பண்ணுவோம். இந்த 3 தலைமுறையில் யாராவது ஒரு பச்சை குழந்தை அல்லது ருதுவான ஒரு கன்னிப்பெண் அல்லது தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்க துர்மரணமோ அகால மரணமோ அடைந்திருந்தால் அவர்களுக்கு திருமணத்தடை ஏற்படும். நீங்கள் பிறந்த திதி, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 6 நாட்களில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். திருமண தடை நீங்க எந்த சித்தரை வழிபடணும்? அற்புதமான கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. கல்யாணத்துக்காக குழந்தைகள் ஏங்கிறத விட அதை பார்த்து நிறையா அப்பா அம்மா கூட வருத்தப்பட்டுருக்காங்க இல்லைங்களா? எந்த சித்தர்களும் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வை நமக்கு சொல்லி இதை இப்படி தீர்க்கணும் அப்படின்னு எந்த சித்தர்களும் நமக்கு சொல்லலை. முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் இந்த மந்திரம் சொல்லுங்கள், அந்த மந்திரம் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக அந்த சித்தர்களுடைய வாழ்க்கையை நாம் முறையாக தெரிஞ்சுக்கிட்டால் அந்த வாழ்க்கையினுடைய கதையே நம்ம வாழ்க்கையை மாற்றி வச்சிடும். இதுதான் சித்தர்களுடைய பரிகாரம். இந்த திருமண தடைக்கு என்ன காரணம்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பந்தம்னு சொல்லக்கூடிய, இப்போ நம்ம அப்பா அம்மா 2 பேர் தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். ஒரு ஜாதகத்தில் நாகதோஷம் அல்லது சனி பகவானால் வரக்கூடிய மாங்கல்ய தோஷம் என்று இப்படி தோஷங்கள் பிரிகின்ற போது இதை 3 கூறுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, அவங்களுடைய அப்பா, அம்மா, அம்மாவோட அம்மா, அவங்க அம்மா. இந்த 3 தலைமுறையில் நம்ம இந்த 3 தலைமுறை சொல்லி தான் சிரார்த்தம் திதியெல்லாம் பண்ணுவோம். இந்த 3 தலைமுறையில் யாராவது ஒரு பச்சை குழந்தை அல்லது ருதுவான ஒரு கன்னிப்பெண் அல்லது தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்க துர்மரணமோ அகால மரணமோ அடைந்திருந்தால் அவர்களுக்கு திருமணத்தடை ஏற்படும். இந்த 3 தலைமுறைகளை ஏதாவது ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்திருந்தால் திருமணத்தடை ஏற்படும். இதை எப்படி நீக்கிறது? அதான நம்மளுடைய கேள்வி. இப்போது அந்த திருமணத்தடைக்கான காரணத்தை நம்ம இப்போ சொல்லிட்டோம். இந்த திருமணத்தடை எப்படி நீக்க போகிறோம், எந்த சித்தரை நோக்கி பயணப்பட போகிறோம்? இப்போது கொங்கணர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இல்லைங்கய்யா. கொங்கணர் அவர் நம்ம நிறையா பேர் அவர் திருப்பதியில் ஜீவசமாதி அடக்கமாக இருக்கிறதா சொல்லுவாங்க. கொங்கணம் என்பது மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தினுடைய பெயர், கொங்கண தேசம்னு பெயர். அவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாததுனால அவர் கொங்கண தேசத்திலிருந்து வந்ததால் அவரை கொங்கணர்னு சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் தான் இந்த திருமண தடையை நீக்க போகுது. அது எப்படி நீக்க போகுது, என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு முறை ஒரு தவத்துக்காக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது மேலிருந்து ஒரு கொக்கு அவர் மேலே ஒரு அசிங்கம் பண்ணிச்சு. அவர் நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்த்தோன்னே அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. அவ்வளவு தவ வலிமை உடையவர் அந்த கொங்கணர். அவருக்கு அந்த கொக்கு எரித்த உடனே அவருக்கு சந்தோஷம், ஒரு தன்னுடைய தவ வல்லமையால் அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு என்ற ஒரு ஆனந்தம் அவருக்கு. ஒரு 2-3 நாள் போன உடனே அங்கேருந்து புறப்பட்டு கிராமத்துக்குள்ளே ஒரு வீட்டில் பசிக்காக பவதி பிக்ஷாம் தேகின்னு கையேந்தி நிற்கிறார். அப்போது அங்கேருந்து ஒரு அம்மா உள்ளேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு. காலதாமதமான உடனே அந்த கொங்கணர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா வெளியே வந்த உடனே அப்படி நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன கொங்கணா, என்னையும் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று சொல்கிறார். என்ன இது, நான் அந்த கொக்கை எரிச்சது எப்படி இந்த அம்மாவுக்கு தெரியும்? அப்போ எவ்வளோ பெரிய ஞானி இவங்க, என்னை மன்னிச்சிருமா, உங்ககிட்ட அந்த பிரம்ம ஞானத்தை கற்றுக்கணும், எப்படி உனக்கு இது தெரிஞ்சது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய கணவருக்கு நான் உள்ளே சேவை செய்து கொண்டிருந்தேன், அந்த சேவையினுடைய புண்ணிய பலன்தான் நீங்கள் நடத்திய அந்த சித்து விளையாட்டு எனக்கு தெரிந்தது என்று அந்த அம்மா சொல்கிறார். அவர் யாருன்னா வாசுகி அம்மையார், வள்ளுவருடைய
மனைவி. சரி, இந்த அம்மா கிட்ட நம்ம பாடம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போதும், நான் உனக்கு பாடம் சொல்லித்தர முடியாது, இந்த ஊர்லேயே ஒரு பெரிய மகான் இருக்கார், அவர்கிட்ட போய், அவர் பேர் தர்மவியுக்தன்னு பேர், அவர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா இது, இந்த அம்மா கிட்ட கற்றுக்கலான்னு பார்த்தா இன்னொருத்தர்கிட்ட போய் அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தேடி போனால் ஒரு கடத்தெரு இருக்குது. அந்த கடத்தெருவில் கசாப்பு செய்து கொண்டு, அதாவது ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வெட்டி கொண்டு ஒரு அமர்ந்திருக்கிறார். அவர் தான் தர்மவியுக்தன்னு இந்த மக்கள்லாம் காட்டுறாங்க. இவருக்கு இன்னும் ஆச்சரியம், என்னடா இது, நான் எவ்வளோ பெரிய தவசி, என்ன போய் எவ்வளோ பெரிய பிரம்ம ஞானம் அடைந்தவன், என்ன போய் இந்த அம்மா இந்த ஆள்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்களே. சரின்னு சொல்லிவிட்டு, ஐயா வணக்கம் அப்படின்னு சொன்னேன். வாங்க வாங்க, வாசுகி அம்மா அவங்களை அனுப்பிச்சி வச்சாங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டோடனே இன்னும் அவருக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த அம்மா சொன்னதை கேட்டு இவர் வர சொல்கிறாரு. அப்போது நமக்கு ஏதோ ஒன்று விளங்கலை, புரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா, நான் உனக்கு பிரம்மஞானம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாப்பு செய்யக்கூடிய அவர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வர. அதுக்குள்ளே நம்ம ஆளுக்கு பயங்கர கோபம், என்னடா இது இவ்வளோ காக்க வைக்கிறாங்களே, ஒரே டென்ஷன் அவருக்கு. வந்தவுடனே தன்னுடைய கோபத்தை காட்ட முயற்சி பண்ணும்போதும், ஒன்றும் இல்லை கொங்கணவா, வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மா வந்து முடியாமல் கிடக்கிறாங்க, அவர்களுக்கு சேவை செய்துவிட்டு வந்தேன். அப்படி சேவை செய்துவிட்டு வரும்போதும் கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்து, எத்தனை ஞானம் அடைந்திருந்தாலும் இந்த சேவை உனக்கு முக்கியம் என்று அந்த கொங்கணருடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, நீ அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிருக்க மாட்டேன், உங்கள் பாட்டி தாத்தா சொல்கிறத கேட்டிருக்க மாட்டேன். இந்த பாட்டி தாத்தாங்கிறது யாருன்னா ராகு கேதுவாக சாயா கிரகமாக வந்து நிற்குது. இந்த பெரியோர்கள் மூத்தோர் சொல்லை கேட்டு நடந்தால், அப்படி கேட்கணும் ராஜா, அப்படி கேட்டு பழகுன்னு நம்ம கொங்கணர் உங்களுக்கு சொல்லித்தரார். அப்போ இந்த கொங்கணர் ஜீவ சமாதியான அப்போது இந்த முழுமையான ரகசியத்தை அவர் நமக்கு இன்னும் சொல்லி கொடுக்கணுன்னா நம்ம எங்கே போகணும்? அவர் ஜீவ சமாதியாக இருக்கிற திருப்பதிக்கு போகணும். அங்கே திருப்பதியில் பாருங்கள், கடன் வாங்கியாவது கலியுகம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். பத்மாவதி தாயாரை அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, கடன் நீ எத்தனை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். ஸோ திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, அங்கே கொங்கணருடைய ஜீவ சமாதியை வழிபடுங்க. அங்கே என்ன மந்திரம் சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்றதை பார்க்கலாமா? இப்போ கொங்கணருடைய திருப்பதி பெருமாளை போய் தரிசிக்கிறீங்க. ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். இதை வந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் வந்து திதி, வாரம், கிழமை அப்படின்னு அதை 5 அங்கங்களாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் பிறந்த திதி, உங்களுக்கு திதி தெரியலன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 6 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். நீங்கள் பிறந்த திதி, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 6 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த பெருமாளுடைய சன்னதிக்கு போங்க. பெருமாளெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு, கீழே தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு, அந்த பெருமாளுக்கு முன்னாடி எங்கே உங்களுக்கு இடம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ, உங்களுக்கு எத்தனை வயசோ, இதுக்கு பேர் கொங்கணர் எடுத்து வச்சுருக்கிற மிக அற்புதமான பரிகாரத்துக்கு பேர் ஜென்ம தீபம்னு பேர். உங்களுக்கு எத்தனை வயசோ, இப்போ 21 வயசு அப்படின்னா 21 அகல் கொண்டு வந்து அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி 21 தீபங்கள், இல்லை 25 வயசு, இல்லை 30 வயசுனா என்ன வயதோ அந்த வயதொத்த தீபத்தை அந்த பெருமாளுடைய சன்னதியில் ஏற்றப்படுகின்ற போது உங்களுக்கு தேவையான அற்புதமான மணமகளையோ இல்லை மணமகனையோ அந்த கொங்கணர் வந்து உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவார். இதுதான் திருமணத்தடை நீக்குவதற்கான விசேஷமான பரிகாரம் என்று இது அது மட்டும் இல்லை. இப்போ என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னீங்க, மந்திரம்லாம் எதுவுமே வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் மௌனத்தை தவிர வேறு எந்த மந்திரமும் இல்லை. நீங்கள் பெருமாள் முன்னாடி நின்று கொங்கண பகவானை மனதுக்குள் நினைத்து இந்த ஜென்ம தீபத்தை ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக ஒரு விசேஷமான பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ கிடைக்கும் என்ற ஒரு ஞான தகவலை சித்தர்கள் வழியாக, கொங்கண பகவான் வழியாக, கொங்கண மகரிஷி வழியாக இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.